உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமசிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. 5 நிமிடத்தில், ஏன்னா இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க, 1 நிமிஷத்தில் போடுறாங்க, அதையே 3 நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு. கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய ஒர்க்காக இருந்துட்டு நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் 5 நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு. கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். சார் 9 கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான், அல்லது ஆரோக்கிய காரகன் அவர் தான், தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர் தான், வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர் தான், தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர், தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர் தான், வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான், ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும். அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வழிவிடணும். அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்கும். அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான், பறவையானாலும் சரிதான். சனி பகவான் வழி விடுவாரேயானால் எந்த உயிரும் உய்வு பெறும். அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க? வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு, இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார். இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் 2 விஷயம். முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறாருங்க. அதே போல சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார். பாருங்க, அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க. புரியுதா? அந்த சனி பகவானுக்கு 4வது வீட்டில் யார் இருக்காருங்க? குரு பகவான் அமைந்திருக்கிறார். அந்த குரு வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ அந்த 3 கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன. அதே போல 3 கிரகம் திரிகோணத்தில் இருக்கு. செவ்வாய், ராகு, கேது இவங்க 3 பேரும் திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே, அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும், நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள், அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம், சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம், வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது. மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை, ஒரு நல்ல மருத்துவம் அமையலை, ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் இவற்றிலிருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது எனதருமை அன்பு நேயர்களே. சரி, வாருங்க ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம்.
கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அதி அற்புதமான யோகம், நல்ல யோகம் நிறைந்த மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 2வது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. ராசிநாதன் நல்ல இடத்துல போய் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ராசிநாதன் இருப்பாரேயோனால் அது ஒரு நல்ல யோகமான ஜாதகம். 4ஆம் இடம் வந்து சுகஸ்தான். அதோட கூட 2, 11 கூடிய லாபஸ்தான அதிபதி, தனாதிபதி, லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இணைந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அப்போ காலமும் நேரமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. காலமும் நேரமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்கிறது. சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் நல்லது பண்ணுறாருங்க, புரியுதுங்களா? உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க. இந்த பக்கம் பாருங்கள், சூரியன் கேந்திரம், 2, 11 கூடிய புதன் கேந்திரம். அதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் 4, 8 கூடியவன் செவ்வாய், 4, 8 ஆமாம், அந்த செவ்வாய் பகவான் அவர் 12ல் போய் நீச்சம். காரணம் என்ன? இன்னொரு அசுபராக இருக்கக்கூடிய ராகுவுடைய தொடர்பு. இந்த செவ்வாய் ராகு தொடர்பு எப்படி ஒரு விபத்து அல்லது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாத சண்டை சச்சரவு. இந்த சிம்மராசி என்பவர்களே, அவங்க ஏதாவது தேவையில்லாத சண்டை போடுறீங்களா? யார்ட்டையாவது ஏற்று வீட்டுக்காரன் சண்டைக்கு வரானா, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரானா, பக்கத்து கடைக்காரன் சண்டைக்கு வரானா, இல்லை உங்கள் காம்படிட்டராக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் காம்படிட்டராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதா, மறைமுகமாக ஏதாவது உங்களை செய்கிறானான்னு மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரி, அது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ ஃபேமிலியிலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது அகைன்ஸ்டாக, சரி, உங்கள் காம்படிட்டர் யார் இருக்குன்னு, மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், சம்திங். ஃபேமிலியாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும், ஒர்க் பண்ணக்கூடிய இடம், ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலும் சரிதான், ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேங்கில் இருக்கலாம், உங்களுக்கு சும்மா வந்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போகணுன்னா இருப்பான், அவன் கூட உங்களுக்கு ஏதேனும் மறைமுகமாக செஞ்சு விட்டு போயிடுவான். காரணம் அந்த செவ்வாய் ராகு தொடர்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி 4, 9 செவ்வாய் சூப்பருங்க உங்களுக்கு. அவர் போய் 12ல் மறைஞ்சிடறாருங்க. அந்த மறைஞ்சா கூட பரவாயில்லைங்க, தேவையில்லாமல் ராகுவோடைய திரிகோணத்தில் பொதுவாகவே கடக செவ்வாய், கன்னி செவ்வாய் ஆகாது சார், ஜென்ரலாகவே ஆகாது சார். அது ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது அது. ஸோ அதை வந்து நம்ம செக்யூராக சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா ஜாப் ரிலேட்டடாகவும், சரி, அதே போல் அந்த போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், வியாபார போட்டிகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம். மெயினாக அந்த பதவி போட்டிகள், அதே போல் ஜாப் ரிலேட்டடாக ப்ரொமோஷன்ஸ், அது சம்மந்தப்பட்ட போட்டிகள், ப்ராஜெக்டை எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு கடைசியில் டீம் லீடர் வந்து உங்கள் கையெழுத்து போட்டார்னா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்களாக இருப்பீங்க. ப்ரொமோஷன்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருந்தா. அப்போ இதெல்லாம் கால நேரம் தானே காரணம், கிரக அமைப்புகள் தான் காரணம், உங்கள் ஜாதகம் தானே காரணம். அப்போ அதை போல் உங்களுடைய உழைப்பு ஜெயிக்கணும், உங்களுடைய உழைப்பு வெற்றி பெறணும், தோக்கக்கூடாது. அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அல்லது ஜெயிக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது. அப்போ பதவி உயர்வுகள் கிடைக்கும், பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி அன்பர்களே, வேலை இடமாற்றம் உண்டு. அந்த செவ்வாய் ராகு சும்மா தூக்கி பந்தாடும், சும்மா பந்தாடுனா பரவாயில்லைங்க, ஏதாவது பேரை இறக்கி எடுத்துடக்கூடாது, நேம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதுதான் விஷயம் முக்கியம். அங்கே சும்மானா போகிற ஏதாவது கொளுத்தி விட்டு போட்டு நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா வம்பாப்படம் கட்டி காப்பாற்றின கௌரவம் என்ன ஆகுறது, குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அப்போ அந்த மாதிரியான ஒரு சின்ன கடுகளவு பிரச்சனை. அப்போ இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது சிம்ம ராசி நேயர்கள். அப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷன் சிறப்பாக இல்லை, சூரியன் புதன் சூப்பராக இருக்காரு, சுக்கிரனுடைய அமைப்பும் சிறப்பாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 60%,
சிம்ம ராசி என்பவர்கள் இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால், டவுட்ஸ் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அது உங்களுடைய பர்த் சார்ட்டை தான் பேசும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.